நம்ம இனிப்பு ரிப்பன் சீப்பு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பு சேர்த்துக்குவோம். பச்சரிசியை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வறுத்தெடுத்தோடனே அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அதை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ரிப்பன் சீப் முறுக்குக்கான மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அதாவது 600 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியை 2 கப் நான் அந்த மாவில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். அடுப்பை ஆன் பண்ணி முறுக்கு பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நான் 1 எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் எண்ணெய் பொங்கி வராமல் இருக்கும். இப்போ பபுள்ஸாக வந்தோடனே நம்ம இந்த புளி எடுத்து அங்கே தனியாக வச்சிடலாம். இப்போ நான் முறுக்கு மாவு எடுத்து உரலில் வச்சு முறுக்கு புளிய போகிறேன். இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சாச்சு. நம்ம முறுக்கு நல்லா இந்த கலருக்கு வந்தோடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இனிப்பு ரிப்பன் சீப் முறுக்கு ரெடி. இது நமக்கு வேணும்னா நம்ம உடச்சி விட்டுக்கலாம்.